சூச்சு வந்தா பாத்ரூம் போடா. டேய் அவதார் மூஞ்சி என்னைய நீ கிண்டல் பண்றியா? டேய் தக்காளி இதுமாரி பண்ணிருந்தா டாடா கிட்டே சொல்லிடுவேன். டேய் டாடா கிட்ட சொல்லிடுற, டாடா பிர்லா கிட்ட சொல்லு. இந்த நருட்டோ எவனாலயும் தோக்கடிக்க முடியாதுடா. டேய் அழுகு மூஞ்சி போடா, அப்படி நாய் கச்சிர போகுது. டேய் யாரடா நாய் கடிக்க போகுது? இவன் ரசங்கன் சிட்டாய் பாட்டு செஞ்சு சும்மா நிறுத்துக்கடா. அண்ணன் தம்பியா இருந்து அடிச்சுக்கிறீங்களா இந்த மாதிரியா? யாருன்னா பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க மூஞ்சில. ரெண்டும் மென்டல் இப்படிதான் இருக்கும் போல. யார பார்த்து மென்டல்ன்ற? டேய் அவதாரே அவன் மூஞ்சி பிச்சி கறா. சாக்லேட் தராங்க பாருடா, ஓடுறா. ஐயோ இதுங்களுக்கு காலைல மாத்திரை போடல போலுக்குது. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லணும், ஹாஸ்பிட்டலுக்கு நான் அனுப்பிச்சு விடணும். இதுங்களை கட்டையா 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 ராணி அடா போய் ஒரு 2 பசங்களும் உன்ன மாதிரி ஆகுதுடா. அட மூசி உண்டா, என் பசங்க என்ன மாதிரி தான் இருக்கும், பின்ன ஒண்ணு மாதிரியா இருக்கும். இது சொல்லதுக்கு மணி நேரம் கத்திக்கண்டா மாடி உள்ள போலாம். ஏய் கட்டையா இல்லடா, நடந்த கதை தெரியாம போறியா? ரெண்டும் மென்டல் ஆயிட்டுக்குது. ஒண்ணு கழுத்தை பூச்சி கடிக்குது, ஒண்ணு கைய பூச்சி கடிக்குது. இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? வந்து பாரு நடு ரோட்ல. இங்க வாடி, இங்க நிக்காது. என்னடி உங்க அப்பா பேர புள்ளிங்கள போய் லூசு கிசுன்றா கம்முனுக்குற. அவன் என்ன கேள்வி? என்ன சொல்றதா நாசகா ஏன்ட்டு சொல்ல மாட்டியா? அவன் இருக்கும்போது வந்து கத்துற, என்ன முறைக்கிறான். அவன் துப்புவான், நான் தொடச்சிப்பேன். அதை விடுமா, இங்க பசங்க நிலைமைய வந்து பாருமா. அடி சுண்டகா மூஞ்சியா, நீ டா போட்டு பேசுற, அவன் வாவையா போயான்னு பேசுறான். ஒரு மாமனாருக்கு ஒரு மருமகன் கொடுக்குற மரியாதை இது? என்ன நினைச்சிட்டு நீ என் புள்ளியில பைத்தியன்னு வேற சொல்லிங்க. 2வது ஆயிட்டம் என்ன பண்ணானுங்க சொல்லு பாப்பா. என்ன தெரியும், அவனுங்க சண்டை போட்டுக்கிறானுங்க. மடக்கலாம் நான் போனாக்கா ஒருத்த வந்து கைத்து கடிக்கிறான், ஒருத்த வந்து கைய கடிக்கிறான். இந்த மாதிரி கடியை நீ வந்து வாங்கிக்கவா, பெத்தல்ல வந்து வாங்கிக்கோ. அவளை அருகாட்ட குப்பா மாமனார்னு பாக்குறான். எல்லாம் அசிங்கமா கேட்டுண்டே மரியாதை தானே பேசிக்கிறான். வீட்டுக்கு வந்தா கறி வாங்கினுவான்னு சொல்றானுங்க. எதுவும் வாங்கிற மாதிரி கையை பிடிச்சி தான் கடிப்பானுங்க. குழந்தைங்க என்ன பண்ணும்? ஏய் நீ பேசுன பேச்செல்லாம் மரியாதையா? இதுதான் உங்க ஊர்ல மரியாதையான பேச்சா? யோ நான் கொடுத்ததே மரியாதையான பேச்சு தான்யா. உன் பொண்ணை கேட்டு பாரு, இன்னும் கொஞ்சம் எனக்கு கோவம் வந்தா உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பேன்னு அவளை கேளு. சொல்லாண்டியே ஏமா என்ன பார்த்தாதான் மரியாதை இல்லாத பேசுறாரு. எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட என்ன மரியாதையா பேசுறாரம்மா. அவன் இருக்கும்போது சாப்பிட வராதுன்னு சொல்லிக்கல, சாயந்தரம் வர சாப்பாடு போடுறேன். சாயங்காலமா? அதுக்குள்ள இவனே மொத்த துண்டு போடுவானே. கறி வாசனை வர அடிக்குது உள்ள. நேடி உங்க அப்பா கறி வாசனை வருதுன்றான். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க நிக்கட்டும். அவனை எரிச்சு அந்த அடுப்பு கறியில் தான் அவன் பேரையாத பரம்பரை. நீ எதனா பண்ணு, உனக்காக தான் என் உடம்பே எழுதி வச்சுக்கிறான். என் பேர பசங்களை வந்து பாருங்க. பெரிய சொத்து பத்தி எழுதி வச்சு அவங்க அப்பா பெருமையா பேசிக்கிறான். என்ன இந்த உடம்பு உனக்கு தானே, 4 சுள்ளி போட்ட சுண்டு புண்டி ரத்தம் எங்கன்னா இருக்குதா பாரு உடம்புல. குடிச்சு குடிச்சு போடா உனக்கு வச்சுக்கிறான். டேய் நருட்டோ பவரா. ஏய் அவதாரா பாரு எப்படி ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிறான் கடிச்சுக்கிறான் பாரு. போங்க 2 பேரும் போங்க. ரொம்ப நல்ல புள்ளிகளை பெத்துக்கிறீங்க. சின்ன பையன் கடிச்சானா பெரிய பையன் கடிச்சானா? இந்த பையன் கயித்துல கடிக்குது, அந்த பையன் கைய கடிச்சிச்சு. நல்ல வேலை பெரிய பையன் கயித்துல கடிச்சான். சின்ன பையன் கடிச்சிருந்தானா நான் சொல்றா. ஏப்பா அவன் என்ன சொல்றான்னு தெரியுதா? இவன் பல்லடிக்கே 10 நாள் ஆகுது. இவன் மட்டும் உனக்கு அடிச்சிருந்தா ஸ்பாட்ல மாற கட்டிருப்பாங்க. இந்நேரம் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க உன்னை பாக்குறதுக்கு. யோ இது முதல்ல சொல்றது இல்லையா? ஐயோ நான் என்ன பண்ண, டாக்டர் நான் கூட்டு வரேன். அது வரைக்கும் உயிரை கையில புடிச்சு நிறியா. ஐயோ போச்சே, என் மாமனார் காலி ஆயிடும்னா. என்னடா இது பொண்ணு என்னடானா ஸ்பாட்லயே பாட கட்டுவாங்க வந்து. அவன் என்னடானாக்கா போய் டாக்டர் கூட்டின்னு வர உயிரோடு இருன்றான். உயிரை கையில வேற பூச்சிக்கணுன்றான். ஒண்ணுமே புரியலையா எனக்கு? ஏன்பா அவனுக்கு கிட்ட போய் நீ கடிவானே? பாய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு உங்களுக்கு. கண்ணுதான் ப்ளூ கலர் ஆகுது. ஏமா புளுவா தெரிஞ்சு என் கண்ணு அத்தாமா வானத்தை பார்த்தா விட புளுவா தெரிஞ்சு எனக்கு. பைத்தியம் வானம் ப்ளூ தாயா. தாத்தா ஓவரா சாட்டாடு. எங்க அண்ணனை கலாச்சா இன்னும் 2 கட்சி வச்சிருவேன். பாய்ச்சல் இன்னும் அதிகமா ஏறும். பைத்தியமா இருந்தாலும் பாசம் அதிகமா தான் இருக்குது இதுங்களுக்கு. இந்த வர இருங்க. எங்கடா போற? ஏன்னா செத்துக்கிட்டு விழுந்துறாதே, அப்புறம் நாய் இழுத்துட்டு போடான். கஷ்டமாயிரும். சாவுறதுன்னா இதுங்களுக்கு விளையாட்டாகிறா போலுக்குது. ஒண்ணு கொலை வாழைய கடிக்குது, ஒண்ணு கைய கடிக்குது. இது நடனா செத்து உயிர்ந்துடாத நாய் தூக்கி முடியாது. இதுங்களுக்கு சொத்து எழுதி வச்சு தப்பா போச்சு. சீக்கிரமா எழுதி வச்சிருக்க கூடாது. பைத்தியங்களா, உங்க அப்பா டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்கிறாரு. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். யோ பஸ் போயிட்டு அந்த பஸ்ல வேற பஸ் நீங்க ஓடுற. டாடா டேய் என்னடி இந்த பசங்க எதுன்னு தெரியல, நம்மளுக்கு டாடா காட்டுது. பாய். டேய் அவங்க நம்ம கூப்பிடுறாங்கடா. டாடா எங்க போட? யார போறாங்க? ஏய் அண்ணன் மேல கையா.
நாய் கூட ஒரு பைத்தியம் மாதிரி அது எகுத்துடியே கடிக்கிறதுக்கு என்ன ஐயோ என் டைசனி நீ பைத்தியம் சொல்றியா? போடா சரியான பைத்தியம் மாட்டேங்குது. ஏய் நம்ம போய் இங்க நின்ன மாதிரியா? யோ நான் சின்ன பசங்க கூட சண்டை போட்டியா என்ன குழந்தைங்கள அடிச்சிட்டியா உயிந்து போய்க்குதா? யாரா நான் போய் அது ஆச்சுன்ற நாங்க போய்கினே இருந்துங்க டாட்டா இருந்துச்சுங்க என்னடா டாட்டான்றீங்களான்னு அவ்வளவுதான். அதுவும் டம்ம டப்பா கையெல்லாம் பிடிச்சி கடிச்சுதுங்க. பத்தாத்துக்கு நாய் வர ஏக்குது. நாங்களே அண்டு போய்க்கிறோம் நீ என்னடா அதுங்களை பிடிச்சி அடிச்சுட்டுன்ற. அப்போ நீ அடிக்க கை நோய்க்கிற இல்லைன்னா அவனுங்க உன்ன அடிச்சிருக்க மாட்டானுங்க. ஐயோ வேலு சின்ன பசங்களை அடிச்சா என்ன தானே தெரியுமா? ஸ்கூல்ல அவங்க பசங்களை அடிக்கூடன்னு சட்டை போடுறாங்க. நீ அவங்கள அடிச்சு வச்சுக்கிற? நான் எங்கடா அடிச்சேன்? டேய் நான் இன்னைக்கு ஏஞ்ச நேரமே சரியில்லடா. யார் வயசுல மூச்சுனே தெரியல. எப்பா ஆளை விடுங்க நான் போறேன். இப்படி பயந்து போறான் அந்த பசங்களை பார்த்தேன். அப்படின்னா பண்ணிட்டானுங்க ஒண்ணுங்க. டேய் என்னடா பண்ணீங்க அவங்க? மாமா எங்க வாடா? டேய் யாரடா வாடான்ற வயசுக்கு மாதிரி எத்துறதா? டேய் எங்க அண்ணன் எது வேணா சொல்லுவா, உனக்கு என்னடா? நோ என்னண்ணா இதுங்க மரியாதை இல்லாம பேசுது பார்த்து நிக்கிற ஆளுக்கு 2 வைன. அண்ணா நம்மளுக்கு ஏதோ வைக்க போறானுங்களா? நான் வைக்க போறாங்கடா. இட்லியா தேங்காய் சட்னியா? நோ என்னண்ணா வைக்கிறேன்னு சொன்னேன். அவனுங்க ஏதோ இட்லின்றானுங்க. ஏன்டா நீ அவனுங்கள மாதிரியா அருகட்டத்தனமா பேசுற? அவனுங்கள அடிக்கிறேன்னு சொன்னேன்டா. அண்ணா நம்மளுக்கு அடி தட்டு மட்டும் தான் வைப்பாங்களா? அடி தொட்டா யார பாத்து அடி தட்டுன்னு சொல்றீங்க? வாங்க அவன போய் அடிப்போம். அம்மா ஐயோ லூசு போறதே. ஏம்பா அம்மா பேண்டேஜ் ஒன்று கொடுப்பா. நாய் கட்சி பிடிச்சுப்பா. ஓ என்ன சொல்ற? நாய் கட்சின்ற ஹாஸ்பிட்டல் போனதுங்க இங்க வந்து பேண்டேஜ் கேக்குற? இருந்தா கொடுப்பா. நான் எப்பப்பா போத்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு? ஒரு நாய் இல்லப்பா, 2 கால் நாய் 2 கச்சிச்சுப்பா. என்னது 2 கால் நாயா? அந்த விஷத்துக்கு மருந்தே கிடையாது. ஏம்பா இல்ல அதெல்லாம் பேசாத, நீ பேண்டேஜ் கொடுப்பா. இரியா எடுத்துட்டு வரேன். ஐயோ நட்டையா கைகெல்லாம் பரண்டி விட்டுச்சுங்கடா. பேண்டேஜ் தான் வாங்கடா கடையில. நோ பேண்டேஜ் இருக்குதானா? ஏய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? நோ அந்த குறையா நான் கேக்குறேன். ஒரு 2 கால் நாய் 2 இருந்துனா 2ம் பெராண்டி எடுத்துச்சுண்ணா. ஐயோ வேலு 2 பசங்க மென்டல்னு சொல்லாம போயிட்டியாயா? எங்கடா சொல்ல விட்டீங்க? நாங்க அடிச்சது நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவனுலயும் அடிச்சுன்னு அதான் உங்களையும் சேர்த்து கட்சிக்கிறானுங்க. வேலு உண்மையை சொல்லாத கோத்து விட்டு வந்துட்டல எங்களை பாத்துக்கிறீங்க அவனா? டேய் உங்கள எல்லாரும் 2 கால் நாயாவது கச்சிது, 4 கால் நாய் சேர்த்து கச்சிதுறோம். வலிக்குதுறா கையில. கட்சிட்டு விட்டு போற மாதிரி இருக்குறோம். யோ முதல்ல சீக்கிரம் பேண்டேஜ் குடியா. நோ எனக்கும் ஒரு பேண்டேஜ் உண்ணா ரத்தம் வர நிறைய போய் நிக்குது. ஏம்பா இருக்கிறது ஒரு பேண்டேஜ், இதுல எத்தனை பேர் கொடுக்கறது? யோ நான் தான் ஃபர்ஸ்ட் கட்டேன், எனக்கு கொடு. இந்த காடி எப்படி ஆரம்பிச்சேன்? எங்க சித்தப்பா கிட்ட துட்டு வாங்கி தானே ஆரம்பிச்சேன். அப்படின்னா இதுல இருக்கிற பொருள் எனக்கும் சொந்தம். எனக்கு கொடு ஃபர்ஸ்ட். ஆமா அதுவும் கரெக்ட் தான். சரி இந்த பசிக்கலையே. யோ சோடா புட்டியே நான் தானே ஃபர்ஸ்ட் கட்டேன். அங்க நீட்டுறேன். யோ வேலை ஒண்ணுதான் இருக்கு, நான் என்ன பண்றது? டேய் பேண்டேஜ் நீங்க கூட வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. எனக்கு நான் போய் ஊசி போட்டுக்கிறேன். ஆனா அந்த 2 பசங்களை கையை காலை கட்டி போட்டுருணும். இல்லைன்னா நம்மள கட்சி மாதிரி ஊர்ல எல்லாரையும் கடிக்கும். நம்ம எதுவுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம் அவனுங்கள. சரி வா போவோம். இதுக்கு உடனே நடவடிக்கை எடுப்போம். பூச்சி கட்டிடலாம் வாங்க. வா. கடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. ஊருக்கு நல்லது பண்றேன்னு போறானு பாரு. தோத்த உட்காந்தீங்கன்னா பூச்சி கட்டிடலாம். டேய் கவுளத்துல போட்டு காட்டா. ஐயோ பிள்ளைகளை கைகாலெல்லாம் கட்டுறாங்களே, வேடி பாத்துன உட்காந்துக்கிறானே. ஏன் என் பிள்ளைகளை கட்டி போட்டுக்கிறீங்க? எதுக்கு என் பிள்ளைகளை கட்டி போட்டுக்கிறீங்க? பசங்களை கட்டி போட்டுக்கிறா பாத்து உட்காந்துக்கிறேன், கேட்க மாட்டியா? நீ வேற கம்முனு காடுமா. அவங்க 4 பேரையும் பெட்டி பெட்டி அச்சானுங்க பாத்து தெரியுமா உனக்கு? அதுக்கு நீ வேடிக்கை பாத்துன உட்காந்துருப்பியா? வேடிக்கை பாத்துக்கணும். நான் போனாலும் எனக்கு அதான் நடக்கும். உனக்கும் உன்னை கொஞ்ச நேரத்துல கையை அவுத்து விட்டா உனக்கு நடக்கும். ஏமா இது மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிறீங்களா? அதாவது சேகரத்துல சேர்த்துதான் எங்களுக்கு ஏமா இது மாதிரி எல்லாம் நிலமா வருது? நம்ம நீ அது குழந்தைகளை எடுத்து ஃபர்ஸ்ட் அங்க சேர்மா. நீங்க சும்மா இருந்திருக்க மாட்டீங்க, அவங்க என்ன சில்மிஸ் பண்ணிருப்பீங்க, அதான் புடிச்சு கடிச்சிக்கிறாங்க. நீ உங்க வீட்டுக்காரன் தான் எதுவும் செய்ய மாட்டீங்க. அவங்க 4 பேராவது நல்லது செய்யறாங்க. செய்யட்டும் விடுமா. நீ எல்லாம் ஒரு தாத்தா, பேர பசங்களை கட்டி போட்டு நிக்கிறாங்க, நீ வாட்டி வேடிக்கை பார்த்து நின்னுங்கிற. அவர் என்ன பண்ணுவாரு? அவுத்து விட்டா இவனு ஓடி காட்சி விடுவேன்னா அவரு கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. ஏமா உங்க புள்ளைங்க தான் எங்களை கஷ்டக்குது, அது நஷ்டிட்டு கொடுங்க. ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நாங்க காலி பண்ணுவோம். என்னது நஷ்ட ஈடு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுமா? இருங்க 1 லட்சம் நான் 2 லட்சமே தரேன். ஏமா அவுத்து விடுமா. சரிங்களா உங்களை போய்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க